தமிழகத்தில் நிலவி வரும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் டாஸ்மாக் கடைகளில் நிலவும் கூடுதல் கட்டண புகார்களுக்கு ஒரே நேரத்தில் தீர்வு காணும் வகையில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒரு புதிய அதிரடி திட்டத்தை தொடங்கியுள்ளது. பொதுவாக சாலையோரங்களிலும் விளைநிலங்களிலும் வீசப்படும் காலி மது பாட்டில்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக இருந்து வரும் நிலையில் அவற்றை முறையாக சேகரிக்க தானியங்கி பாட்டில் திரும்பப் பெறும் இயந்திரங்கள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் இந்த அதிநவீன ஏஐ தொழில்நுட்ப இயந்திரம் சோதனை அடிப்படையில் தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்களது காலி மதுபாட்டிலில் உள்ள பார்கோட் அல்லது குறியீட்டை இந்த இயந்திரத்தில் முதலில் ஸ்கேன் செய்ய வேண்டும். அதன் பிறகு பாட்டிலை உள்ளே செலுத்தினார் அந்த பாட்டில் உடையாமல் உள்ளதா, அது குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையில் வாங்கப்பட்டது தானா என்பதை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக துல்லியமாக சரிபார்க்கும். அனைத்து விவரங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாட்டிலுக்கான தொகையான 10 ரூபாயை வாடிக்கையாளர்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பணத்தை நேரடியாக கைகளில் ரொக்கமாக பெறவோ அல்லது கூகுள் பே, UPI போன்ற டிஜிட்டல் முறைகளில் தங்களது வங்கி கணக்கிற்கே வரவு வைக்கவோ வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கோவில் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருந்த 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் தற்போது இந்த புதிய பாட்டில் சேகரிப்பு திட்டம் மது பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் கட்டண புகார்களை குறைக்கும் என்றும் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் காலி பாட்டில்கள் முறையாக சேகரிக்கப்பட்டு தடையின்றி மறுசுழற்சிக்கு அனுப்பப்படும். இது சாலையோரங்களில் பாட்டில்கள் உடைந்து கிடக்கும் அவல நிலைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சென்னை எழும்பூரில் சோதனை முறையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் UPI பண பரிமாற்றத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சோதனை முயற்சி வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் மிக விரைவில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் இத்தகைய தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.